Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க பாண்டிச்சேரியில இருக்க எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க பெரியம்மா சுட சுட சூப்பரான மார்கொண்ட சாம்பாரும் சிக்கன் ஃப்ரையும் செய்ய போறாங்க. இவங்க தான் எங்க பெரியம்மா, இவங்க தான் செய்ய போறாங்க. எங்கள் தங்கச்சி பொண்ணு கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து மட்டன் சாம்பார், மார்க்கண்டம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலான் இருக்கோம். இன்னைக்கு வந்து செம்மையாக வெதர் கண்டிஷனே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் அங்கேயும் நின்று வந்து நாங்கள் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சுட சுட செம்மையான மார்கொண்ட சாம்பாரும் சிக்கன் ஃப்ரையும் சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? செம்மையாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். எங்கள் தாத்தா வீட்டை சுற்றி பில்டிங்ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸோ தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு மொட்டை மாடியில் நான் சமைக்க சொன்னேன் எங்கள் பெரியம்மா கிட்ட. அதனால் எங்கள் பெரியம்மாவும் எனக்காக அடுப்பில் சமையல் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம இப்போ சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மரத்துலேருந்து எடுத்துக்கிறோம். வாங்க நம்ம சாம்பார் பண்ணலாம். பருப்பு போட்டுடலாம். பருப்பு வேக வைக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு 200 கிராம் பருப்பு வேக வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, அப்புறமேட்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, கொஞ்சம் ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு பருப்போட வேக வைக்கணும். 2 தக்காளி பழுத்து போட்டு இதோட வேக வைக்கணும். கொஞ்சம் பருப்பு வெந்த பிறகு மட்டன் போடணும். இப்போ மூடி வச்சுடுவோம். கொதி வரப்போகுது. இப்போ மார்கண்டை நம்ம பருப்பில் போட்டுடலாம். இந்த மார்கண்டால் என்ன யூஸ்னால் சளி ஜுரம் வந்தால் ரொம்ப நல்லா கேட்கும். இது வந்து நம்ம சூப்பு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இந்த கறியெல்லாம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இதில் வந்து கொழுப்பெல்லாம் இருக்காது. அதனால் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திவா. அதனால் இப்போ நம்ம அது வந்து இதில் போட்டுடலாம், சாம்பாரில் போட்டுடலாம். இப்போ பாருமா கொதி நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து மட்டனை போடுறோம். ஒரு கொதி வந்ததும் இப்போ மட்டனை போட்டாச்சு. நல்லா வேகட்டும். மூடி வச்சுடுவோம். பருப்பு வேகும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறி விடுவோம். பருப்பு நல்லா என்ன பாப்பாங்க? சரளாத்தை வந்து முருங்கைக்காய் வெட்டி தர அத்தை ஹெல்ப் பண்ணிட்டு. ஓ என்னப்பா நிறைய வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்ட போகுது. இப்போ பாருங்க நல்லா பருப்பு வெந்திருக்கு. கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ எலும்பு சாம்பாருக்கு நம்ம வந்து காயெல்லாம் வதக்கி போட போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, 2 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சாம்பாரில் அந்த எலும்பு சாம்பாரில் கொட்ட போகிறோம். வதக்கி போட்டோம்னா நல்லா சாம்பார் வாசனையாக இருக்கும். நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் மாங்காய்லாம் வச்சுருக்கோம். மாங்காய் அது இறக்க போகும்போது நம்ம அந்த மாங்காய் போட்டு 2 கொதி விட்டு இறக்கிட்டு தாளிச்சிட்டோம்னா சாம்பார் நல்லா அருமையாக இருக்கும். வதக்கின காயை போட்டு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுருங்க. இப்படி நல்லா கிண்டி இப்போ வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி திட்டமாக கொதிக்க வைக்கணும். திட்டமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து காயெல்லாம் வெந்திருக்கு. நல்லா மாங்காய்லாம் எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும். சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு அதில் சாம்பாரில் கொட்டுற போகிறோம். இப்போது இதில் இந்த கடுகு, ஜீரகம் அதெல்லாம் வந்து இதில் கடைசியில் சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வாசனைக்கு.
இப்போ மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுமா, சாப்பிட வேண்டியதுதான். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம்பா. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போடுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி போடுறோம். 2 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறோம். இப்போ இந்த 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம், அதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கறி வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். வந்து தூள் பெரியமா வாசனை ரொம்ப தூக்குது பெரியமா. ரெடி ஆயிடுச்சா பெரியமா? ரெடி ஆயிடுச்சுடா. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே பெரியமா. சிக்கன் ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கணும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இது முடிஞ்சிடுச்சு. சிக்கன் ஃப்ரை முடிஞ்சிடுச்சு. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். பெரியமா சீக்கிரம் போடுங்க பெரியமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாம் பெரியமா, ரொம்ப பசிக்குது பெரியமா, சீக்கிரமா போடுங்க. ஸ்மெல்லு வேற செம்மையா இருக்கு பெரியமா. சரி, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறேன். சீக்கிரமா சாப்பிடுங்க. நீங்க சாம்பார் ஊத்தியா வாயா ஊத்துவேமா. ஏய் இங்க ஊத்தாப்பா, காசு வாங்குறீங்கல்ல. அந்த மட்டன் டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குழம்புலாம் நல்லா சூப்பரா இருக்கு. அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா வருது. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. இப்ப நம்மளோட மார்க்கண்ட எலும்பு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சாப்பிட்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. சஞ்சுமா சாம்பார் நல்லா இருக்காடா? செம்ம சூப்பரா இருக்கு பெரியமா. மட்டன்லாம் செம்மையா இருக்கு. சாம்பார் மாதிரியும் இருக்கு, அந்த மட்டன் குழம்பு மாதிரியும் இருக்கு பெரியமா. தேங்க்யூ டாக்டர் அர்ஜுன். முன்னாடி சாம்பார் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. அந்த சாம்பார் சூப்பரா இருக்கு. வந்து நல்லா இதெல்லாம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சந்தோஷம். சாம்பாரும் ஒரு சேர்ந்த மாதிரி. சரி, தேங்க்ஸ். ஆதிமா நீங்க? ஐயோ, எங்க பெரியமா செஞ்ச சாம்பார் செம்மையா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.